ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கோம். அதுவும் வித்தியாசமான முறையில் மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியில் மாவு பிசைய போகிறது கிடையாது. இன்றைக்கி பாலில் பிசைய போகிறோம். 1.5 கப் பால் எடுத்துருக்கிறேன். பசும்பால், காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. கூட 1/2 கப் தண்ணி, அதாவது 1.5 கப் பால் 1/2 கப் தண்ணிங்கிற வீதத்தில் எடுத்துருக்குறோம். இதுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் வெண்ணெயோ நெய்யோ உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா மாவு வந்து அந்த கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக. ஏன் பாலில் பிசைகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பச்சரிசி மாவு வந்து நார்மலாகவே இறுகிற தன்மை இருக்கும். நம்ம தண்ணியில் பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்போ சூடாக இருக்கிறப்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆற இறுகிரும். அதனால் நீங்கள் பாலில் பிசைகிறப்போ கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் பாலில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் பால் நல்லா கொதித்து வந்த அப்புறமா அதில் வந்து மாவு போட்டு கிளறிடுங்க. மாவு உள்ளே போடுறப்போ நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக கெட்டி ஆயிரும். இது கூட நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. மாவு வந்து நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வர மாவு வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது, எல்லாமே அந்த பதமாயிடணும். பாலில் நல்லா பதமான அப்புறமா நெய் 2 ஸ்பூன் மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஊற்றிட்டு, ரொம்ப சூடாக இருக்குது, இப்போ நீங்கள் கை வச்சு அது நல்லா பிசைய முடியாது, நல்லா கையில் அமுத்தி விட்டுருங்க. அந்த ஏர் வந்து உள்ளே போய் ட்ரை ஆகாமல் இருக்கிற மாதிரி மேலே நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டு, இது அப்படியே நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஆற அப்படியே மாவும் பொடிஞ்சுக்கும், நல்லா பஞ்சு மாதிரி ஆயிரும். இப்போ அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் முந்திரி பருப்பு. பூர்ணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க. நம்ம நிலக்கடலை எள்ளெல்லாம் சேர்த்து பண்ணுவோம், பொட்டுக்கடலை எல்லாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான தேங்காய் பூர்ணம் தான் காமிச்சிருக்கிறேன். ஆல்ரெடி எள்ளு உருண்டை இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செஞ்சுருக்குறோம், அதுவும் உங்களுக்கு ஐ பட்டனில் மேலே ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெல்லத்தை வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்க்க நினைக்கிறவங்க வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா ரொம்ப தண்ணி விட்டுட்டு இருந்துச்சுன்னா நமக்கு கொழுக்கட்டைக்கு உள்ளே வச்சு நம்ம பூர்ணத்தை உள்ளே வைக்கிறப்போ அது அப்படியே நம்ம அழுத்தி மூடுறப்ப பார்த்திங்கன்னா வெளியில் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா எவ்வளோ அழுத்தி பிசைய முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தி பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம பாலில் வந்து வேக வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுனால. நான் வந்து இன்றைக்கி மோல்டு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ நமக்கு கடைகளில் நிறைய விதவிதமான மோல்டு இருக்கும், வேலையும் ஈஸி. கொஞ்சம் கையில் செய்கிறப்போ நம்ம கரெக்டாக அந்த எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி செய்யணும். ஸோ இந்த மாதிரி மோல்டாக இருந்தால் வேலை ரொம்ப ஈஸி. நிறைய விதமான கொழுக்கட்டை இல்லை நிறைய நம்ம பிரசாதத்துக்கு செய்கிறப்போ இது வேலையும் சுலபமாக இருக்கும். நான் இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். நல்லா உள்ளே வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு பேக் சைடில் சீல் பண்ணிட்டிங்கன்னா டக்குன்னு நிறைய கொழுக்கட்டை செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி சீல் பண்ணி இட்லி தட்டத்துலையோ இல்லை நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டீமர்லேயோ வேக வச்சுக்கலாம். புழுங்கல் அரிசி கொழுக்கட்டையும் நம்ம வந்து 2 முறை வீடியோ போட்டாச்சு, நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். என்ன ஒரு வித்தியாசம் புழுங்கல் அரிசி கொழுக்கட்டைக்கும் பச்சரிசிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்வேத்தியமாக செய்கிறப்போ பச்சரிசியில் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே காஞ்சு போகாமல் நல்லா பஞ்சு மாதிரியே இருக்கும். பச்சரிசி வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த இறுகிற தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்காக வந்து நம்ம இப்படி வந்து பாலில் பிசைஞ்சு செய்கிறப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து பிரசாதமாக யாருக்காவது வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குங்குமப்பூ வந்து அந்த வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்கும் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கொழுக்கட்டை உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.